நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பெண்கள் நெல்லை கொண்டு வந்தா வாங்குறதுக்கு ஒரு பெண் இடையாளராம், ஆண்கள் நெல்லை கொண்டு வந்தா வாங்குறதுக்கு ஒரு ஆண் இடையாளராம், ரேஷன் கடையில பெண்கள் பொருட்கள் வாங்க வந்தா பெண் இடையாளராம், ஆண்கள் ரேஷன் கடையில பொருள் வாங்க வந்தா ஆண் இடையாளராம். இது என்ன கூத்தா இருக்கு? அது பெண்களுக்கு சமவாய்ப்பு கொடுக்குறாராம். பெண்களுக்கு சமவாய்ப்பு கொடுக்கிற வெண்ண 234 தொகுதியில 117 பெண்கள் 117 ஆண்களை நிறுத்த தயாரா? உங்க கட்சியில 72 மாவட்ட பொறுப்பு போட்டிருக்கீங்களே, அந்த 72 மாவட்ட பொறுப்புல சரிபாதி 36 வேற ஆணுக்கு பாதி பெண்ணை போட்டுக்க வேண்டியதானே? தூத்துக்குடியில ஒரே ஒரு பொண்ணு அஜிதா மாவட்ட பதவி கேட்டதுக்கு ஓடி போயிருந்து சொல்லி விரட்டி விட்டு காரை விட்டு நெஸ்க பார்த்து விட்டு இவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ரேஷன் கடையில உலகத்துல இங்க ரேஷன் கடையில ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை போடுவாங்களா? சரி, ரேஷன் கடையில ஒரு ஆண் ஒரு பொண்ணு பேருந்துல பயணப்படுறோம், ஒரு ஆண் கண்டக்டர் ஒரு பெண் கண்டக்டர், பெண்கள் பயணிச்சுட்டு இருக்கிற பெண் கண்டக்டர், ஆண்கள் பயணிச்சுட்டு இருக்கிற ஆண் கண்டக்டர். பால் பண்ணைக்கு போறோம், பெண்கள் பால் வாங்க பெண் பால் ஊத்துபவர், ஆண்கள் பால் வாங்க ஆண்கள் பால் ஊத்துபவர் அப்படின்னு போடுவீங்களா? அப்பா நீ யாருப்பா, என்னத்தப்பா போட்டு பேசிக்கிட்டு இருக்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.